உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்களே நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, எந்த ஆதாரத்தன்மை, எந்த உண்மை அடிப்படையில், எந்த டேட்டா பேஸ் அடிப்படையில் இப்படி ஒரு அவதூறை நீங்க பரப்பி இருக்கீங்க அப்படின்னு நேரடியாக மோடி அரசை பார்த்து அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க இதை இப்படியே விட்டோம்னா, அமைதியா கடந்து போனோம்னா மக்களிடம் நீதிமன்றத்தின் மீதாக இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை அப்படின்றது ஒட்டுமொத்தமா பாஜக மூலியமா அது காலி ஆயிடும். ஸோ இதை நான் கையை கட்டி நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது அப்படின்ட்டு அவங்களே நேரடியாக களத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய பாஜக அரசுடைய அந்த வேலையில் ஈடுபட்டாங்க இல்லையா, பள்ளி கல்வித்துறை செயலாளர், ஒன்றிய கல்வி அமைச்சகம், ஒன்றிய கவுன்சில் டைரக்டர், இவங்க எல்லாத்துக்குமே நோட்டீஸ் அனுப்புறாங்க. நோட்டீஸ் அனுப்புறதோட மட்டும் இதை நம்ம நிறுத்தக்கூடாது. நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இது மூலியமா என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அவங்க மேல எல்லா நடவடிக்கையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய மூத்த நீதிபதிகள் எல்லாரையும் கூப்பிட்டு கலந்து ஆலோசிச்சிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து இவங்க அதிரடியா நடவடிக்கை எடுக்கிறத பார்த்த ஒன்றிய பாஜக அரசு தானா முன்னாடி நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்களுக்கு இது தெரியாம நடந்துருச்சு, தவறி நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு வாண்டடா சரண்டர் ஆயிருக்காங்க. நீங்க மன்னிப்பு கேட்கறத மட்டும் வச்சு நாங்க உங்களை நம்ப மாட்டோம், எங்க கண் முன்னாடி நீங்க சீல் வைங்க. அந்த விஷயம் இனி எந்த ஃபார்மேட்லயும் பொதுவெளியில் இருக்கக்கூடாது. குறிப்பா அது பேப்பராகவோ பிடிஎஃப் ஆகவோ இல்ல ஆன்லைன் மூலமாகவோ நகலாகவோ வெளியே இருக்கக்கூடாது. குறிப்பா மாணவர்களிடம் இதை கொண்டு போய் நீங்க சேர்க்கக்கூடாது, விவாதிக்கப்படக்கூடாது. எங்க கண் முன்னாடி கொண்டு இதை நீங்க சீல் வச்சாகணும் அப்படின்னு ஒரு அதிரடி உத்தரவை போட்டிருக்காங்க. 2 பக்கம் தான். இந்த 2 பக்கத்தை பார்த்து ஏன் ஒட்டுமொத்த நீதித்துறையுமே கொந்தளிச்சு எழுந்திருக்கு, மோடி அரசுக்கு எதிராக கேள்வி கேட்டிருக்கு. அதிரடியா களத்துல ஜஸ்டிஸ் சூரியகாந்த், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியே களத்துல இறங்கி இருக்காரு. அப்படி என்ன அவதூறை இந்த மோடி அரசு பரப்புச்சு அப்படின்றத நம்ம கொஞ்சம் விலாவரியாவே பார்ப்போம். அதாவது என்சிஆர்டி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலிங். இப்போ இவங்க வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஎஸ்சியில் படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, இவங்க புக்கில் இதை படிக்கணும், இதுதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி சிலபஸ்க்குள்ளே எதை உள்ள சொருவணுமோ அதை சொருவிட்டு இருப்பாங்க. எதை நீக்கணுமோ அதெல்லாம் நீக்கிறது. ஸோ ஒட்டுமொத்த இதுவுமே யார் என்ன படிக்கணுன்றது அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ இப்படி இவங்க இந்த பொசிஷனை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதித்துறைக்கு எதிராக ஒரு அவதூறை பாடமா இவங்க 8ஆம் வகுப்பு புத்தகத்துல வைக்கிறாங்க. அது குறிப்பா சோசியல் சயின்ஸோடைய புத்தகத்துல வைக்கிறாங்க. அவங்க என்ன வைக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு பரப்புரை, அதாவது என்ன அவதூறு அவங்க வச்சிருக்காங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா, நீதித்துறை இருக்கக்கூடிய ஊழல், அதாவது என்னென்ன கேஸ் எவ்வளவு பெண்டிங்ல இருக்கு, ஹைகோர்ட்ல எவ்வளவு பெண்டிங் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல எவ்வளவு பெண்டிங் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல எவ்வளவு பெண்டிங் இருக்கு. இப்போ இதெல்லாம் இவ்வளவு பெண்டிங் இருக்குன்னா காரணம் என்னன்னா, போதிய நீதிபதிகள் இல்லை. போதிய நீதிபதிகள் இல்லைன்னா அது காரணம் என்ன? அது காரணம் கொலீஜியம் தான். ஏன் கொலீஜியம் தான் ஒரு நீதிமன்றத்துல யார் நீதிபதியா உட்கார வைக்கணும், யாரை எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், யாரை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்ற முடிவை அவங்க தான் எடுப்பாங்க. அப்ப இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, கொலீஜியம் சரியா ஆக்டிவா இல்லை, அதனால தான் போதுமான நீதிபதிகள் இல்லை. போதுமான நீதிபதிகள் இல்லாததுனால இங்க இத்தனை வழக்குகள் பெண்டா இருக்கு, அதாவது பெண்டிங்ல இருக்கு. இது மட்டும் இல்லாம சில நீதிபதிகள் ஊழல்ல ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்கள் படிக்கிற ஸ்கூல் பசங்க படிக்கிற புக்ல இவங்க வைக்கிறாங்க. இவங்க ஏன் கொலீஜியத்தை டார்கெட் பண்றாங்க? நம்ம ஏற்கனவே பல இதுல பார்த்துருக்கோம். இங்க மாதிரி நீதிமன்றத்துல ஒரு 800 நீதிபதிகளை நியமனம் பண்றாங்கன்னா அதுல 600க்கும் மேற்பட்டது குறிப்பிட்ட பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க, RSS ஐடியாலஜில இருக்காங்க. இப்போ சமீபத்துல நம்ம திருப்பரங்குன்றத்துல இருந்தாரு பாத்தீங்களா, அவரு கூட ஒரு RSS ஐடியாலஜி, நான் வேதத்தை மனசுல சுமந்துட்டு வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னார்ல, இந்த மாதிரி ஆளுங்க தானமா அதுக்குள்ள இருக்கிறாங்க. அப்ப ஏன் கொலீஜியத்தை அவங்க காலி பண்ணணும்னு நினைப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனா விஷயம் என்ன அப்படின்னா, 1000 இருந்தாலும் ஒரு நீதிபதியை வச்சு மொத்த நீதிபதியை நம்ம கணக்கிட முடியாது. அதே நீதித்துறையில நேர்மையான நீதிபதிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஒரு சில 1-2 தப்பி தவறு இருக்கு பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு இப்போ BR கவாய் இருக்கார். இப்போ BR கவாய் அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவில் 2வது ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த ஒரு நீதிபதி. இப்போ இந்த ஸ்பேஸ்ன்றது எப்படி கிடைக்குன்னா, கொலீஜியம்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அது ஆர்டர் வைஸ் தப்பி தவறி 1-2வது நல்லது நடக்குது. இப்போ இதை காலி பண்ணிட்டா ஒட்டுமொத்தமா இதை அரசோடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா மொத்தமே நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும். இப்போ இவங்க கொலீஜியம் ஒரு ஆளை ப்ரிஃபர் பண்ணி அதை லா அண்ட் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. அவங்க அதை ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ஆளை அங்கே நியமனம் பண்ணுவாங்க. இப்போ டைரெக்டாக இதை நாங்களே பண்ணிடுறோம், கொலீஜியமே வேண்டாம் அப்படின்ற இடத்த நோக்கி பாஜக நகருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நீதித்துறை சரியில்லை அப்படின்ற ஒரு பரப்புரையை கல்வியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க.
இவங்க கல்வியில இருந்து கொண்டு போய் சேர்க்கும் போது இது வெறும் 8ஆம் கிளாஸ் சேர்க்கறதுல என்னமா பெருசா வந்துற போகுது, அந்த 8ஆம் கிளாஸ் பசங்களா வந்து மாத்திர போறாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனா இது வெறும் 8ஆம் கிளாஸ் பசங்களோட விஷயம் கிடையாது. என்சிஆர்டியோட சிபிஎஸ் சிலபஸ் அப்படின்றது 8ல இருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த புத்தகங்களை ஐபிஎஸ் ஐஏஎஸ் இந்த மாதிரி அகாடமிக்ல எக்ஸாம் எழுதுறாங்க பாத்தீங்களா, சென்ட்ரல் போர்டு எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதுறாங்களே, இவங்க இதெல்லாம் சேர்த்து படிப்பாங்க. அப்ப இது என்ன ஆகுதுன்னா, வரக்கூடிய இளைய தலைமுறை நாளை வரக்கூடிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய மனநிலையில இவங்க என்ன கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னா, ஜட்ஜு அதாவது கோர்ட்டுனா அது வந்து இந்த மாதிரி ஊழல் படிஞ்சிருக்கு, நீதித்துறை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஒரு விஷயத்தை கொண்டு போய் அங்க கடத்துவாங்க. இப்ப ஊழலே இல்லையா, அதாவது இப்ப நீதித்துறையில ஊழலே இல்லையா, அவங்க அப்படி இல்லாததா சொல்லிட்டாங்களா அப்படின்னா ஊழல் இருக்கு. ஆனா இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, இதை பாட புத்தகத்துல வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இப்ப பாஜகவை எடுத்துப்போம். பாஜக அமைச்சர்கள் இருக்காங்க, இப்ப ஆர்எஸ்எஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, இதையெல்லாம் கொண்டு போய் நீங்க பாட புத்தகத்துல சரி அப்படின்ற மாதிரி நீங்க வைக்கிறீங்க இல்லையா? சோ அப்போ தப்பான ஒரு விஷயத்த நியாயமா, இப்ப காந்தியோட படுகொலை இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த காந்தியோட படுகொலைக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? ஆர்எஸ்எஸ் அமைப்பு. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஏதோ இந்த தேசத்துக்கு நல்லது செஞ்சிருக்க மாதிரி அவங்கள வந்து பாட புத்தகத்துல கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர்களை பத்தி பாருங்க, வீர சவாகர் வந்து ஏதோ ஒரு புனிதவா, அவர் ஒரு மாவீரரு, அவர் இந்த நாட்டுக்கு ஏதோ பெரிய தியாகம் பண்ணிட்டாரு. இப்ப காந்தியை நீக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து வீர சவாக்கரை உட்கார வைக்கிறது, காந்தியோட படுகொலையை நீக்கிட்டு ஆர்எஸ்எஸ் பத்தி புகழ பாடுறது, அம்பேத்கரை நீக்கிட்டு அந்த இடத்துல ராம ஜென்ம பூமியை பத்தி பேசுறது, பாபர் மசூதியை இடிப்பையே மாத்திட்டு 3 டூம் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சையே மாத்திட்டு அது வந்து ராமர் பிறந்த இடம், அது வந்து ராமருடைய கோயில் கட்டியிருக்காங்க, இதை பத்தி படிங்க அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அறிவியல் எடுத்துட்டாங்கன்னா வேத கணிதம் தான் சிறந்தது, இங்க முற்காலத்துல இருந்தே அறிவியல் இருந்தது, பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்தவங்க நம்ம தான், வேதம் தான் முற்காலத்துல. சிந்து சமவெளி, அதே மாதிரி சிந்து சமவெளி எடுத்துட்டு அதை என்ன சொல்லுவாங்க, சரஸ்வதி நதியோட இருக்கு, அப்ப சிந்து சமவெளியும் சரஸ்வதி நாகரிகமும் ஒண்ணு அப்படின்னு இப்படி அறிவியலுக்கு பொருந்தாத எந்த உண்மைத்தன்மையுமே இல்லாத விஷயங்களை தொடர்ந்து அந்த பாட புத்தகங்களை வந்து இவங்க திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொய்யோட பொய்யாதான் இந்த மாதிரி ஒரு பொய்யை வந்து அவங்க கொண்டு வந்து கலக்கிறது. இப்போ உண்மையை மட்டுமே நீங்க பேசாம இருந்தா இந்த விஷயங்கள்லாம் எதுக்கு கொண்டு வந்து பாடத்திட்டத்துல நீங்க திணிக்கிறீங்க? ஆக இவங்களோட ஐடியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு ஐடியாலஜி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஆர்எஸ்எஸ்க்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு, பாஜகன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐடியாலஜியில் தான் வரக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே படிச்சு வளர்ந்து வரணும். அப்ப அதுல படிச்சு அது வளர்ந்து வரும்போது தான் ஆமா இது சரி அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ சமீபமா இந்த இது நடந்தது, ஏஏ சப்மிட் நடந்தது பாத்தீங்களா, சீனாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து கேட்கிறாரு, உங்களுடைய அந்த லாங்குவேஜ் என்ன அப்படியே, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட அந்த லாங்குவேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சம்பந்தமே இல்லாம சான்ஸ்கிரிட் தான் எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குறாங்க, சொல்றாங்க. அப்போ இவங்களோட புரிதல் இந்த மாணவர்களை இவங்க எப்படி கட்டமைச்சு கொண்டு வராங்க அப்படின்னா, இந்தியாவில் எல்லாமே, அதாவது இந்த பாஜக இந்த வேதம் இந்த புராண கதைகள் இது எல்லாத்தையுமே சயின்டிஃபிக்னு சொல்லி இந்த மாணவர்களை மடமாத்துறது, அதாவது மாணவர்களுடைய இந்த திறன் அப்படின்றது மட்டப்படுத்தி பின்னோக்கி இழுத்து செல்றது. ஸோ இந்த மாதிரியான வேலைகளை வந்து பாஜக தொடர்ந்து செய்யும். ஸோ இந்த மாதிரி உண்மை இல்லாத விஷயங்களை வந்து சொல்றது தான் இவங்களோட வேலை. அதுல ஒன்று தான் இந்த நீதித்துறையை பத்தியான அவதூறை பரப்புறது. இப்போ வந்து இதுக்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பொருத்தி பார்ப்போம். இப்போ வந்து நீதித்துறையில ஊழல் அப்படின்னு இப்படி சொல்றாங்களே, இப்போ நீதித்துறையே ஒரு நீதிபதி வந்து ஊழல்வாதி அப்படின்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த யஷ்வந்த் வர்மா அப்படின்னு ஒரு நீதிபதி இருந்தார், அவர் வீட்டில் கட்டுக்கட்டா எரிஞ்ச பணம் வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஆமா அவர் ஊழல்வாதி தான், ஆனா ஒரு நீதிபதியை வந்து தூக்கணும்னா மற்றவங்களை வந்து தூக்குற மாதிரி அந்த பதவியில இருந்து தூக்க முடியாது. ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரணும். அந்த இம்பீச்மெண்ட் மோஷன்ல பல இது இருக்கு. அதுல ஃபைனலா வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனாதிபதி வந்து உத்தரவு கொடுக்கணும். அந்த ஜனாதிபதி உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் அவர் அந்த இதுல இருந்து நீக்க முடியாது, பதவியில இருந்து நீக்க முடியும். நீதிமன்றத்துல போய் கேட்கறாங்க, நீங்க ஏன் அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணல, ஏன் அவரை பதவியில இருந்து தூக்கல அப்படின்னா, அப்ப தலைமை நீதிபதியாக இந்த BR கவாய் அவர்கள், என்ன கேட்காதீங்க, நீங்க போய் உங்களுடைய ஜனாதிபதியும் உங்களோட பிரசிடென்ட், அதாவது என்ன கேட்காதீங்க, உங்களோட ஜனாதிபதியும் உங்களுடைய பிரைம் மினிஸ்டரும் போய் கேளுங்க, ஏன்னா அவங்க தான் இதுல முடிவு எடுக்கணும் அப்படின்றாங்க. அப்ப நீதித்துறை முழுக்க யாரோட கைக்குள்ள இருக்கு? யஷ்வந்த் வர்மா அவர்கள் ஊழல் குற்றவாளி அப்படின்னா அவரை பதவி விட்டு தூக்க வேண்டியதானே. ஆக இவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நீதிபதியாக இருந்தால் அவர்களை பதவியில இருந்து தூக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சாதகமா இல்லாத நீதிபதியாக இருந்தால் அவங்க உடனடியாக பதவியில இருந்து தூக்குறது, இல்லைன்னா அவங்கள வந்து ரேங்க்ல இருந்து குறைக்கிறது. எக்ஸாம்பிள் நிஷா பானு இருக்காங்க பாத்தீங்களா,
அவங்க நேர்மையா இருந்தாங்க. ஒன்றும் இல்லை, திருப்பரங்குன்றத்துல ஆடை பலி கொடுக்கறது வழக்கமா இருக்க ஒன்று தான், ஆடை பலி கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. உடனே அந்த அம்மாவை தூக்கி கேரளாவில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவங்க ஏற்கனவே கொலீஜியத்தில் இருந்தாங்க, அதாவது மதுரை ஹைகோர்ட்டில் கொலீஜியத்தில் இருந்தாங்க. அந்த முடிவெடுக்கிற அந்த இடத்துல இருந்தவங்கள வேணும்னே கேரளா ஹைகோர்ட்டுக்கு மாற்றி, அந்த கேரளா ஹைகோர்ட்டுக்கு மாற்றும் போது அவங்களுடைய ரேங்க்ன்றது கீழே இறங்கி கொலீஜியத்துக்குள்ளே வர விடாமல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நீதிமன்றம் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. இருந்தும் பாட புத்தகத்துல இவங்களுக்கு வந்து நீதிமன்றத்து மேல ஏன் இந்த அவதூறு பரப்புறாங்கன்னா, கொலீஜியம் சரியில்லை, கொலீஜியம் சரியில்லாதனால தான் இவ்வளோ நீதிபதிகள் கம்மியா இருக்காங்க. பாருங்க, 800 நீதிபதிகள் நியமனம் பண்ணா அதுல 700 நீதிபதிகள் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. ஸோ அவங்க கையில இருக்கிறதுனால தான் ஒரு சாரார் வந்து மட்டும் இதுல உள்ள உட்கார முடியுது. அதனால இது அரசு கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா நாங்க வந்து அதாவது யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கு பார்த்து எல்லா சமூகத்துக்கும் சேர்ந்தவர்கள் உள்ள வர்றதுக்கு வழிவகுப்போம் அப்படின்ற மாதிரி கொலீஜியத்து மேல பழி போடுவாங்க. ஸோ அது உண்மையா இருந்தா அது எப்படி சவுத்தில் மட்டும் இங்கே கொலீஜியம் வந்து கரெக்டாக மற்ற சமூகத்தில் இருக்க சரியான பங்கீடு கொடுக்குது? இப்போ சவுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்களா, குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய பகிர்வு என்னவோ அந்த அதுக்கேற்ற லெவலில் உள்ள வந்து நியமனம் பண்ணிட்டு இருக்காங்க நீதிபதிகளை. இது ஏன் நார்த்தில் நடக்க மாட்டேங்குது? அப்போ இது பிரச்சனை கொலீஜியத்துக்கிட்ட இல்லை, இங்கே அங்கே அந்த மாதிரியான இது ஃபாலோ பண்ணலை. இப்போ இங்கே தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே நீதி கட்சி, அதுக்கப்புறமா வந்து திராவிட கட்சிகள் இவங்கெல்லாம் இருந்ததுனால இந்த இது சரியா ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. இந்த இதுல இருந்து இந்த ப்ரியாரிட்டி கொடுத்து இது வந்து ஆகணும் அப்படின்ற இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஆனா அங்க பாஜக மாதிரியான கட்சிகள் இருந்ததுனால தான் இன்னும் அங்க அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த நீதித்துறையில இருந்துகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி நீதித்துறையை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்தாலும் இந்த கொலீஜியம் அப்படின்ற விஷயத்த காலி பண்ணா மட்டும்தான் முழுக்க முழுக்க எல்லாத்தையும் என் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். ஆக குறைபாடுகளே இல்லையானா குறைபாடுகள் இருக்கு, அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்றதை நோக்கி தான் இந்த அரசு நகரணுமே தவிர்த்து அதை காலி பண்றதை நோக்கி நகர்த்துவது அரசு கிடையாது. எல்லாத்துலயும் நான் தான் உட்காந்துப்பேன், நான் தான் முடிவெடுப்பேன், நான் சொல்ற ஆள் தான் உட்காரணும், எனக்கு ஃபேவரான ஆள் தான் உட்காரணுன்ற இடத்தை நோக்கி இவங்க நகர்றது. ரெண்டாவது, மாணவர்களை குறி வைக்கிறது. மாணவர்களை குறி வச்சுதான் இவங்க வந்து நகர்த்துவாங்க எல்லாத்துமே. இப்போ இவங்களோட மாணவர் அமைப்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்கள உள்ள இறக்கி விடுறது, மாணவர்கள்கிட்ட ஆயுதங்களை கொடுத்து ஆர்எஸ்எஸ் பரேடு பயிற்சி பண்றது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த சின்ன வயசுலேருந்தே அதை வளர்த்து எடுப்பாங்க அவங்களோட இதில். அது ஆர்எஸ்எஸ்குள்ள இருக்கவங்க. இப்போ இது ஆர்எஸ்எஸ்குள்ள இருக்கவங்களை மட்டும் வளர்த்து எடுக்காம பொதுவாக சிபிஎஸ்சியில் படிக்கிறியா, நீ பாஜக ஐடியாலஜியில் தான் படித்து வளரணும். அப்போதான் நாளைக்கு இப்போ ஏன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எப்படி இருக்கு, நீங்கள் சிபிஎஸ்சியில் படித்து வராங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த பிள்ளைங்க தான் ஈஸியாக வந்து ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி உள்ளே போக முடியும். அப்போ இவங்க ஃபில்ட்ரேஷன் எங்கேருந்து நடக்குது பாருங்கள், சிபிஎஸ்சின்ற பாட புத்தகத்துலேருந்து இவங்களுடைய ஃபில்ட்ரேஷன், அதாவது இவங்களுடைய ஐடியாலஜி அங்கேருந்தே புகுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட விளைவு தான் இந்த மாதிரி நீதித்துறையில் ஊழல் இருக்குது அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. சரி, அப்படி தான் எழுதுறீங்க, அதையாவது கரெக்டாக எழுதுறீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் அவங்களே ஒத்துக்கிறாங்க. இல்லை, இது சரியான டேட்டா கிடையாது, நாங்கள் வந்து தோராயமாக தான் எழுதுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது தோராயமாக நீங்கள் அடிச்சு விடுறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? நீ எழுதுறேன்னா அப்போ கரெக்டான இதை எழுது, ஏன் பொய்யா எழுதுற, ஏன் மாணவர்கள்கிட்ட பொய்யா கொண்டு போய் சேர்க்குற, அடுத்த தலைமுறைக்கிட்ட இந்த மாதிரி. இப்போ இது வெறும் மாணவர்களிடம் சேர்க்காது, இதை டீச் பண்ணுற ஆசிரியர்களுக்கும் அப்படிதான் போல இருக்கு. நீதிமன்றம்னா இப்படிதான் இருக்கும் போல, ஊழல் நிறைந்துதான் நீதிமன்றம் போல இருக்கு. அப்போ அதை பேரண்ட்ஸ் படிச்சு பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அப்போ பேரண்ட்ஸ்கிட்டையும் அது கொண்டு போய் சேரும். நீதிமன்றம் தான் இப்படிதான் போல இருக்கு. ஆக மொத்தம் பெற்றவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் அப்படின்னு மக்களிடையே ரொம்ப ஈஸியா இதை கொண்டு போய் இவங்க சேர்க்கிற வேலையை பார்க்குறாங்க. ஆனா இது சரி கிடையாது. ஒரு விஷயத்துல தவறு இருந்தா அது சரிப்படுத்தணுமே தவிர்த்து அதை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுற வேலையை பார்த்துட்டு நான் போய் அங்கே உட்காருவேன், நான் தான் அது எல்லாமே செய்வேன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையும் பாஜக கைப்பற்ற ஆரம்பித்தால் இந்தியா ஒரு ஜனநாயக நாடாகவே இருக்காது. மக்களுடைய கடைசி நம்பிக்கை இந்த நீதிமன்றங்கள் தான். இந்த நீதிமன்றங்களே காலி செய்யும் வேலையை இந்த பாஜக அரசு பார்க்குது. அதை குழந்தைங்களிலிருந்து, மாணவர்களிடம் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது தான் வேதனைக்குரிய விஷயம்.